உஸ்மானி ஆட்சி காலம். அதில் ஒரு மன்னர் இருந்தார், முராதுர் ராபி. அவர் ஒரு நாள் தன்னுடைய மந்திரிமார்க்க சொல்றார், இன்றைக்கு நான் அரச ஆடை எல்லாத்தையும் களைந்து விட்டு நான் ஒரு சாதாரண ஒருவரை போல நான் போறேன். இன்றைக்கு எங்கட நாட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்க போறேன். அந்த நேரத்தில் அந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் ஒரு பாதுகாவலர் உங்களுக்கு தாரோம். அப்ப மன்னனும் ஒரு பாதுகாவலர், மை பாதுகாவலரும் இருவருமாக அப்படியே அந்த துருக்கியுடைய அந்த பிரதேசத்தை சுற்றி வருகிறார்கள். காலை நேரம் ஒரு ஜனாசா இருக்கிறது. ஒரு ஜனாசா, அனைவரும் போகிறார்கள், செல்கிறார்கள், யாருமே பார்க்கிறது இல்லை இந்த மன்னன். ஆனால் மன்னன் என்று யாருக்குமே தெரியாது. இந்த மன்னன் அந்த பாதுகாவலர்கிட்ட சொல்றார், ஒரு ஜனாசா இருக்கிறதே கீழே, யாருமே பார்க்கிறது இல்லையா? மன்னன் அந்த ஜனாசாவை மன்னனும் அதிகாரிகளும் எடுக்க உட்படுகிறார்கள். அங்கே இருந்தவர்கள் சொல்கிறார்கள், இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு விபச்சாரன், இந்த மனிதனுடைய ஜனாசாவை சுமக்க போறீங்க என்று எல்லாரும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் மன்னன் என்று யாருக்குமே தெரியாது. ஆனாலும் மன்னன் சொல்கிறார், பிரச்சனை அல்ல, ஆனாலும் ஒரு மனிதன் தானே அப்பா, ஒரு மனிதன் தானே, மனிதனுடைய உடம்பல்லவா, இந்த மனிதன் எங்கே என்று கேளுங்க, நாங்க கொண்டு போய் தவறுடைய வீட்டில் ஒப்படைப்போம். இந்த மனிதர் எங்கே என்று விசாரிக்கப்படுகிறார்கள். இன்னாருடைய வீட்டில் தான் இன்னாருடைய கணவன். இப்பொழுது இந்த மன்னனும் இந்த அதிகாரியும் இந்த பாதுகாவலரும் சேர்ந்து அந்த மனிதருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்றவுடன் மனைவி, யா வலி அல்லாஹ், அல்லாஹுடைய இறைநேசரே நீங்க மரணித்து விட்டீர்களா, அல்லாஹுடைய இறைநேசரே நீங்க மரணித்து விட்டீர்களா? இப்போது மன்னன் பார்க்கிறார், முழு நாடும் முழு ஊரும் சொல்கிறது இவர் ஒரு விபச்சாரன், இவன் ஒரு குடிகாரன் என்று. மனைவி சொல்கிறார், அல்லாஹுடைய இறைநேசர் என்று. இது என்ன விஷயம் விளங்குதே? மனைவி கிட்ட கேட்கிறார், என்ன விஷயம்? ஊரெல்லாம் உங்களோட கணவனை பத்தி இப்படி சொல்கிறார், நீங்க அல்லாஹுடைய இறைநேசர் என்று சொல்றீங்களே. அந்த நேரத்துல அந்த மனைவி சொல்றார், இந்த கணவன் இந்த உலகத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன தெரியுமா செய்வாரு? இரவு நேரங்கள்ல பார்களுக்கு போவார். பார்களுக்கு போய்த்து அந்த பார்ல இருக்கக்கூடிய மதுபானங்கள் எல்லாம் வாங்குவார். வாங்கி கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓடையில அப்படி உடைச்சி போடுவார். போட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிப்பார், யா அல்லாஹ், இன்றைக்கு எத்தனையோ பேர் மது அருந்த மாட்டார்கள் யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த பூமியில இந்த பாவம் நடக்க மாட்டாது யா அல்லாஹ் என்ற கண்ணீர் வடிப்பார் இரவு நேரம். அதே போல விபச்சார விடுதிகளுக்கு செல்வார். அங்கிருக்கக்கூடிய பெண்மணிகளை அணுகி கேட்பார், ஏன் வந்திருக்கிறீங்க? அவர்கள் வீட்டுடைய கஷ்டத்தை சொல்லுவார்கள். என்ன செய்வார் என்றா, இந்த கணவன் அவர்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து அந்த பெண்மணிகளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிப்பார், யா அல்லாஹ், இன்றைய தினம் எத்தனையோ வாலிபர்கள் இந்த ஜினா என்ற பாவத்தை பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் யா அல்லாஹ், இது உனக்காக செஞ்சேன் யா அல்லாஹ் என் அல்லாஹ்விடத்தில் இரவு நேரம் கண்ணீர் வடிப்பார். ஆனா நான் சொல்லுவேன், இந்த வேலையை நீங்க விட்டுடுங்க, இதை செய்யறதால எங்களுக்கு எந்த ஒரு வீட்டுக்கும் போகலாம் இருக்குது. ஊரெல்லாம் என்னை பார்த்து சொல்கிறார்கள், நீ ஒரு மதுவருந்த கூடியவனுடைய மனைவி, அதே போல நீ விபச்சாரனுடைய மனைவி என்று எல்லாரும் என்னை தவறாக நினைக்கிறார்கள், நீ இந்த வேலையை விட்டுடுங்க என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் என் கணவன் சொல்வார், என்னை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான், நான் அல்லாஹுக்காக செய்கிறேன், இது அல்லாஹுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமல். இந்த ஜனாசாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், இந்த ஜனாசாவை இந்த நாட்டுடைய மன்னன் தான் சுமப்பார், இந்த ஜனாசாவை இந்த நாட்டுடைய மன்னன் தான் தொழுவிப்பார் என்று சொல்கிறார். உடனே நாட்டுடைய மன்னன் முராதுர் ராபி அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு அழுது விட்டு
மண்டிட்டு சொல்கிறார், அன சுல்தான், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன். அன்பானவர்களே, உடனே முராது ராபி சொல்கிறார், முழு துருக்கியும் நாளை மிக முக்கியமான ஒருவருடைய ஜனாசா, அதில் எல்லா உலமாக்கள் ஹாஃபில்கள் ஒன்று சேர வேண்டும். அடுத்த நாள் துருக்கியுடைய ஜாமே மஸ்ஜிதிலே ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாட்டுடைய மன்னன் தொழிலிக்கிறார். அந்த ஜனாசாவில் அன்பானவர்களே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் ஒன்று சேருகிறார்கள், பல்லாயிரக்கணக்கான முஃப்திகள் ஒன்று சேருகிறார்கள். அப்படித்தான் அன்னாருடைய ஜனாசா தொழிலிக்கப்பட்டு முராது ராபி சொல்கிறார், இந்த மனிதருக்கு பக்கத்தில் தான் இந்த ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய ஜனாசா இன்றும் துருக்கியுடைய ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.